Good evening, students. 10th Maxல Statistics and Probability புள்ளியியலும் நிகழ்தகவும் அதுல எக்ஸசைஸ் 8.3 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 8.3ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் நம்பர் 9 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 10, 11, 12, 13, 14 பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்றோமோ அது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 8.3 எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி. இப்போ ஒரு கூட ஆப்பிள் இருக்கு. அதுல வந்து நல்ல ஆப்பிள் அப்படி எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அவன் வந்து ஒரு கூட ஆப்பிள்ல எவ்வளோ ஆப்பிள் அழுகின ஆப்பிள் இருக்குங்கிறது தெரியாது. எவ்வளோ வந்து நல்லா ஆப்பிளா இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம ரேண்டமா பிக் பண்ணும்போது ஒரு கூட ஆப்பிள்ல வந்து 50 ஆப்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா 1/50 ஒரு ஆப்பிள் எடுப்பதற்கான ப்ராபபிலிட்டி. ஸோ சேம் லைக் தட் கார்ட்ஸ், டைஸ், காயின்ஸ் அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பின்னர்ஸ் இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான். அது அந்த கான்செப்ட்ல தான் இந்த எக்ஸசைஸ் 8.3 அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து 9th கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோம். ஒரு கூடையில வந்து 10 கலர்ஸ் ஆஃப் பால் இருக்கு. அதுல ரெட் கலர் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, கிரீன் கலர் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து 10th கொஸ்டின்ல இருந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சிமுலேஷன் உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான். ஸோ அதையும் பார்த்துருங்க. சிமுலேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு செக்டார் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த செக்டார்ல நான் 6 இமேஜஸ் வச்சிருக்கேன். இதை நான் வந்து 5 ஆக்கலாம், 4 ஆக்கலாம், 3 ஆக்கலாம். 4 வச்சுப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ இங்க ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? The probability of landing on a heart is 1:4. அதாவது டோட்டலா 4 இருக்கு. அதுல ஹார்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஒரே ஒண்ணுதான் ஹார்ட் இருக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஹார்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/4. இந்த 4ல ஒரு ஹார்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இதே இப்ப இந்த ஃப்ளவர் சொல்றாங்க. இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ அப்போ இந்த 4ல 2 வந்து அந்த ஃப்ளவர். அப்ப 2/4 அதை சிம்பிளிஃபை பண்ண முடியும் நம்ம 1/2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ இந்த சிம்பிள் இங்க இருக்கா? இந்த ஃப்ளவர் சிம்பிள் இங்க எங்கேயாவது இருக்கா? ஸோ அப்ப நமக்கான ப்ராபபிலிட்டியே கிடையாது. ஃப்ளவர் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியே கிடையாது. ஸ்டார் சிம்பிள் இருக்கா? இருக்கு. ஒரு ஸ்டார். ஸோ இப்போ நான் செக்டார் வந்து ஒரு 5, 6 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்க பாருங்க. the probability of landing on a star வந்து 3 இருக்கு. ஸோ ஓவரால் 6ல எனக்கு 3 பாசிபிலிட்டிஸ். அதுல எப்படி வேணா எனக்கு கிடைக்கலாம். 3/6 இருக்கலாம், 2/6 இருக்கலாம், 1/6 இருக்கலாம். பட் எனக்கு ப்ராபபிலிட்டி 3/6 அதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப் இங்க இருக்கா? இல்ல. ஸோ நமக்கு என்ன அந்த பக்கெட்குள்ள இருக்கோ அதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம சொல்ல முடியும். பட் அது இப்போ வந்து நம்ம டைஸ் ரோல் பண்றோம். டைஸ் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? நம்மளுடைய எப்படி நீங்க 2 ஃபேஸஸ் 1,1, 1,2, 1,3 அந்த மாதிரி வந்து 2யும் ஆட் பண்ணா 6,6 2 டைஸோட ஃபேஸஸ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 6,6 ப்ராபபிலிட்டி வர்றதுக்கான இதுல வந்து நீங்க எப்படி செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ப்ராபபிலிட்டி வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நான் அந்த டைஸ் ரோல் பண்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறேன். அதனுடைய ப்ராபபிலிட்டி எப்படி வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க. இங்க ஒரு டைஸ் குடுத்திருக்காங்க. அதனுடைய அவுட்கம் வந்து 6 ஃபேஸஸ். ஓகேவா? ஒரு 1 இருக்கும், 2 இருக்கும், 3 விழுகும், 4 விழும், 5 விழும், 6 விழும். ஒரு டைஸ ரோல் பண்ணோம் அப்டின்னா. ஸோ இப்ப நான் இங்க எதுவுமே ரோல் பண்ணாம வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு வந்து ஒரு தடவ ரோல் பண்றேன். ரோல் த டைஸ் ஒன்ஸ். ஸோ ஒரு டைம் ரோல் பண்ணும்போது எனக்கு 5 கிடைச்சிருக்கு. திருப்பியும் ரோல் பண்றேன்.
திருப்பியும் எனக்கு 5 ரோல் த டைஸ் திருப்பி எனக்கு வந்து என்ன ஆகுது 3ல போய் விழுது. ஸோ எனக்கு 5வே 2 டைம் இப்ப திருப்பியும் பாருங்க ஸ்டார்ட் குடுக்குறேன். 5வே 2 தடவ வருங்கிறது எனக்கு தெரியாது என்னால. பட் எனக்கு அந்த இடத்துல பாசிபிலிட்டீஸ் என்னென்ன இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. பட் எனக்கு எது எக்ஸாக்ட்டா வரும்னு என்னால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்ல 1ன்னு விழுந்திருக்கு. 2வது 4 3வது தடவ பண்றேன் 3. இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வென்சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரோல்ஸ். ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வென்சி வருது 1ல ஒரு டைம், 3ல ஒரு டைம், 4ல ஒரு டைம். திருப்பி ரோல் பண்றேன். ஒரு வேளை வந்து திருப்பியும் 4ஏ அகைன் வரலாம். இல்ல 3ஏ வரலாம். ஓகே இப்ப 5. ஸோ அப்ப அந்த ப்ராபபிலிட்டிங்கிற அந்த 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து என்ன ஆகுது? ஸ்ப்ளிட் ஆகுது. ஈவனா ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்க. 0.25, 0.25, 0.25 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் ரோல் பண்றேன் பாருங்க. இங்க எனக்கு வந்து 3 அப்படிங்கிற நம்பர் வந்து 2 டைம் வந்தாச்சு. அவுட்கம் 3 ஆனது 2 டைம் வந்துருச்சு. ஸோ அப்ப அது மட்டும் வந்து 4. டோட்டல் நம்பர் ஆஃப் ரோல்ஸ் எவ்வளோ? 5. ஸோ அப்போ ஃப்ரீக்வென்சி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரோல்ஸ். ஸோ இப்போ இங்க எத்தனை ஃப்ரீக்வென்சி ஆயிருக்கு? 2, 4, 5. ஸோ திருப்பி அகைன் எனக்கு வந்து 2 கிடைக்குது. திருப்பியும் பண்றேன். 7 தடவ போட்டாச்சு. ஆனா 6 இன்னும் ஒரு தடவ கூட எனக்கு வரல. மத்த இப்ப 6ம் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க 1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. 2 1 டைம், 3 2 டைம்ஸ், 4 1 டைம், 5 2 டைம்ஸ், 6 1 டைம். என்னுடைய நம்பர் ஆஃப் ரோல்ஸ்ல திருப்பியும் ஒரு தடவ பண்றேன். 5 வந்து இப்ப எனக்கு 3 டைம்ஸ் வந்தாச்சு. ஸோ எனக்கு இந்த அவுட்கம்ஸ் உடைய பாசிபிள் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 1 to 6. அதுல எது வரும் அப்படிங்கிறது நான் வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. அப்ராக்ஸிமேட்டா தான் என்னால ப்ராபபிலிட்டில சொல்ல முடியும். ஸோ எக்ஸாக்ட்டாங்கும்போது நான் லைவா பண்ணி பார்த்து தான் அந்த விஷயத்த வந்து சொல்ல முடியும். ஸோ அப்ப நமக்கு குடுக்குற எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு எப்படி கிடைக்குமோ, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட்ஸ் வந்து அரைவ் பண்ணுவோம். இல்லையா? ஸோ நம்மளுடைய அவுட்புட்ஸ் எப்படி அரைவ் பண்ணுவோம்? நமக்கு எப்படி வந்து ஆஸ் பர் தி ஃபார்முலா எப்படி நம்ம எடுத்திருக்கோமோ, அது மாதிரி நம்ம அரைவ் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். அந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு. In a box, there are 20 non-defective and some defective bulbs. நான் இப்ப சொன்னேன் அழுகின ஆப்பிள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? In a box, there are 20 non-defective and some defective bulbs. ஒரு பாக்ஸ்ல 20 non-defective and some defective bulbs இருக்கு. If the probability that the bulb selected at random from the box found to be defected is 3 by 8, then find the number of defective bulbs. ஒரு பெட்டியில் 20 குறைபாடில்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன. பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடு உடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8 எனில் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்க. சோ ஒரு பாக்ஸ்ல 20 லேம்ப்ஸ் இருக்கு, லைட் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லதா இருக்கிறதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பட் நம்ம ரேண்டமா பிக் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய விளக்கு வந்து நல்லா இல்லாம இருக்கிறது. உடைஞ்ச விளக்கு நமக்கு கிடைக்குது. சோ அப்போ குறைபாடுடைய விளக்குகளுடைய எண்ணிக்கை 20 விளக்குகள் வந்து குறைபாடு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப டிஃபெக்டிவா இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ எப்படி நம்ம இப்ப அதுக்கு சொல்யூஷன் அரைவ் பண்ண போறோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? சோ கொஸ்டின் நம்பர் 10 இல்லையா? சோ இப்ப நமக்கு வந்து டிஃபெக்டிவ் பல்ப்ஸோட கவுண்ட் தான் தெரியணும் இல்லையா? அப்போ குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை எக்ஸ் என்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். லெட் நம்பர் ஆஃப்
டிஃபெக்டிவ் பல்ப்ஸ், குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். சோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் என்ன நமக்கு தெரியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பல்பே நமக்கு வந்து தெரியாது. பிகாஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 20 குறைபாடு இல்லாத விளக்குகளும் மற்றும் குறைபாடுடையன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மற்றும் குறைபாடுங்கிறது என்னன்னு தெரியாது. அப்ப எக்ஸ் பிளஸ் 20 அந்த குறைபாடு உள்ளதை தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் defective bulbs is equal to number of defective bulbs divided by total number of bulbs. Total number of bulbs. So அப்ப probability of defective bulbs க்கு என்ன வரும்? இந்த ஃபார்முலால நமக்கு தெரிஞ்சதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Probability of defective bulbs is equal to number of defective bulbs is X divided by total number of bulbs is equal to x plus 20. So x divided by x plus 20 அப்படின்னு கிடைக்குமா? இதை 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. So ஆனா நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? If the probability that a bulb selected at random from the box found to be defective is 3/8 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை அப்படியே எழுதிக்கோங்க. அதை 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. It is given that probability of defective bulbs is equal to 3/8 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன் மேக்ஸ்ல வந்து கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து கிவன்ல இருந்து எழுதுற மாதிரியே தான் இருக்கும். த்ரீ பை எயிட். ஸோ இப்ப இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். x by x plus 20 is equal to 3/8 ஈக்குவேட் பண்ணோம்னா டிஃபெக்டிவ் பல்ப்ஸோடைய கவுண்ட் ஆனது நமக்கு கரெக்டா கிடைச்சிடும். ஓகே, so equating 1 and 2. Comma, we get x by x plus 20 is equal to 3 divided by 8. So cross multiplication பண்ணிக்கிறோம். ஓகேவா? 8x is equal to 3 into x plus 20. So 8x is equal to 3x plus 60. 3 2s are 660. So இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். அப்பதான் ஈக்குவேஷனா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். x ஒரு சைடு 8x minus 3x is equal to 60. So 5x is equal to 60. X is equal to 60 divided by 5. 5 ones are 5. Again 5 ones are 5. Balance 1, 12. 5 2s are 10 or 12. அப்போ x is equal to 12. So அப்போ therefore number of defective x தான defective bulbs னு எடுத்திருக்கோம். X is equal to defective bulbs னு எடுத்திருக்கோமா? So therefore number of defective bulbs are equal to 12. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. என்ன டவுட் கேட்டிருக்கீங்கன்னா 3/8ன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் ரேண்டமா செலக்ட் பண்ற பல்ப் வந்து
ஒரு பல்ப் செலக்ட் பண்றேன். அதுல வந்து எனக்கு அதனுடைய ப்ராபபிலிட்டி 3/8ன்னு குடுத்துருக்காங்களே! அப்புறம் ஏன் நம்ம வந்து அதிலேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணல வந்து இந்த டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் உடைய கவுண்ட்ட அந்த 3/8 வச்சு நம்ம ஏன் சொல்லல அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து ம் டிஃபெக்ட் இல்லாத பல்ப்ஸ் வந்து 20ன்னு சொல்ட்டாங்க. பட் டிஃபெக்ட் இருக்கிற பல்பு எவ்வளோன்னு சொல்லாம, அவங்க அதற்கான வாய்ப்பு பாசிபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ, அப்ப நம்ம அத எக்ஸாக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தான், ஓகே அதுல 3/8 வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் ஆர் தேர். இப்ப நம்ம வந்து ரேண்டமா இப்ப வந்து ஒரு டைஸ ரோல் பண்ணிட்டே இருந்தோம். எனக்கு 5 விழலாம், 4 விழலாம், 6 விழலாம். பட் 1லிருந்து 6க்குள்ள எந்த நம்பர் வேணா, எத்தனை முறை வேணா வரலாம். அப்படிங்க நான் இப்ப 10 தடவ ரோல் பண்றேன் அந்த டைஸ அப்படின்னா, எனக்கு 2 10 தடவையும் விழலாம். இல்ல 6, 8 தடவ 2, 2 தடவ விழலாம். அது என்னால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் அங்க வந்து எவ்ளோ ஓவரால் கவுண்ட்ன்னு தெரிஞ்சா தான் 1,1ல இருந்து 6,6க்குள்ள இந்த 36க்குள்ள எனக்கு ஓவரால் கவுண்ட் என்ன 36. அந்த 36ல என்னுடைய பாசிபிலிட்டி நான் எடுக்கும்போது 3/8 இருந்திருக்கு. அப்படிங்கிற கண்டிஷன் பேர்ல தான் நம்ம இந்த வந்து நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் எவ்ளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? சோ அடுத்தது 11வது கணக்கு. 11th question. One second. English medium and Tamil medium questions are differ. Mhm. ஓகே. ஆம் 11th கொஸ்டின் வந்து உங்களுக்கு 10th கொஸ்டினோட வந்து இதுல முடிஞ்சுது. நம்மளுடைய போர்ஷன்ல. சோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சாரி 11th கொஸ்டின்ல இருந்து குடுத்திருக்காங்க. சோ அது 2க்குமே வந்து டிஃபர் ஆகுது நமக்கு. சிலபஸ்ல வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. சோ நம்ம வந்து தமிழ் மீடியம் புக் பேஸ் பண்ணி உங்களுக்கு 11th கொஸ்டின் வந்து நான் சொல்றேன். சரிங்களா? அது 11, 12 ஏன்னா அதுல நம்ம இன்னும் இந்த 8.3 எக்ஸர்சைஸ்ல அந்த சீட்டு கட்டு அது வந்து நம்ம பார்க்கவே இல்ல. சோ அதனால நான் அது இப்போ உங்களுக்கு எடுக்கிறேன். சீட்டு கட்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கவே இல்ல. கார்ட்ஸ் வந்து எடுக்கிற ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கவே இல்ல. சோ அத வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சோ 11 அண்ட் 12 அந்த கொஸ்டின் வந்து மாறுது உங்களுடைய புக்ல வந்து மாறுது. வேற ஒண்ணும் இல்ல. தமிழ் மீடியம் புக்லயும், இங்கிலீஷ் மீடியம் புக்லயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. சம் பாய்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 12th கொஸ்டினா இருக்கு. அங்க புக்ல 11th கொஸ்டினா இருக்கு. நோ இஷ்யூஸ். நம்ம வந்து அதுல இருந்தே பாத்துக்கலாம். சம் பாய்ஸ் ஆர் பிளேயிங். எஸ். ரெண்டுலயும் ஈக்குவலா இருக்கிற கொஸ்டினே எடுத்துப்போம். Some boys are playing in which stone thrown by them landing in a circular region is considered as win and landing other than the circular region is considered as loss. What is the probability to win the game அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லயும் ரீட் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எறியப்படும் கல்லானது வட்டப்பரிதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும் வட்டப்பரிதிக்கு வெளியே விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. அப்ப விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. இதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. சோ இப்ப இங்க நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற
சர்க்குலர் ரீஜனுடைய இது வந்து 1 ஃபீட். ஆர் வந்து 1 ஃபீட். அதே வந்து ரெக்டாங்குலர் ரீஜனுக்கு வந்து லெங்த் 4 ஃபீட் அண்ட் பிரெத் 3 ஃபீட். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்பதான் நமக்கு சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேல்யூஸ் தேவைப்படும். ஓகேவா? இங்கிலீஷ் புக்ல இந்த கொஸ்டின் 11, தமிழ் புக்ல இந்த கொஸ்டின் 12. ஓகேவா? ஸோ 11 அண்ட் 12 8.3ல இங்கிலீஷ் மீடியம் புக்ல 11, தமிழ் மீடியம் புக்ல 12. ஓகேவா? 11 நான் ஆஸ் பர் தி இங்கிலீஷ் மீடியம் புக் நான் போடுறேன். லெட் ஏ பி தி let A be the event of winning the game. ஏன்னா வின் பண்றது தானே கேட்டிருக்காங்க. அதனுடைய ப்ராபபிலிட்டி தானே கேட்டிருக்காங்க. Event of winning the game. So area of the circular region என்ன? நமக்கு area of the circleக்கு ஃபார்முலா தெரியும். Area of circular region is equal to pi r squared இல்லையா? நான் r கேபிட்டல் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான். r வந்து 1. ஸோ 1 ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது பை தான். அதனுடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பை. இதை 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப இங்க n ஆஃப் ஏ என்னவா இருக்கும்? கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு தெரியாது. n ஆஃப் ஏ தானே ஈவென்ட் எடுத்திருக்கீங்க. n ஆஃப் ஏ வந்து பை ஸ்கொயர் யூனிட்ஸ். இத 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. n ஆஃப் எஸ் தான் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க போறோம். n ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியா என்ன? L into B. Rectangular shape. So L into B 4 into 3 which is equal to 12 square units. So இத வந்து 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. So இப்போ probability of win the game இல்லையா? Therefore probability of win the game equal to pi divided by 12. Probability of A is equal to n of A divided by n of S. அதை தான் நான் வந்து pi by 12 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ பையோடைய வேல்யூ இங்க 3.14 divided by 12. இதை வந்து 1 divided by 2 போட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட தள்ளி வைக்கணும் அப்படின்னா இங்க 2 0 சேர்க்கணும். ஸோ 314 divided by 1200 அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த புள்ளியை நீக்குவதற்காக 314 பண்ணணும்னா இங்க கீழே வந்து 1400 அப்படின்னு ஆகும். ஸோ 1200 வந்து நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கிருந்து பாயிண்ட் ரிமூவ் பண்றதுக்காக 314 டிவைடட் பை 1200. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 1s are 2, balance 1, 2 5s are 10, balance 1, 2 7s are 14, 157 divided by 600. So which is equal to total answer 157 divided by 600 is the probability of win the game. Okay. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த சம் காட்டுறேன். இது உங்க புக்ல 11, கொஸ்டின் நம்பர் 11. அடுத்த கொஸ்டின். 2 customers, Priya and Amudan, are visiting particular shop in the same week. Monday to Saturday. ஒரு வாரத்துல மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும். Each is equally likely to visit the shop on any one day as another day. What is the probability that both will visit the shop on the same day, different day, consecutive day? மூணுத்துக்குமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு குறிப்பிட்ட வாரத்தில் செல்கிறார்கள். திங்கள் முதல் சனி வரை ஏதோ ஒரு நாள்ல போறாங்க.
அவர்கள் அங்காடிக்கு சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். அதாவது ஈக்குவலி லைக்லி சமவாய்ப்பு முறையில டெய்லியும் போறாங்க. இருவரும் அங்காடிக்கு ஒரே நாளில் செல்வதற்கு, வெவ்வேறு நாள்களில் செல்வதற்கு, அடுத்தடுத்த நாள்களில் செல்வதற்கு ஆன நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒண்ணொண்ணா பார்க்கலாமா? ஈக்குவலி லைக்லி. ஸோ இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 6 நாள் சொல்லியிருக்காங்க. அதை எழுதிப்போமா? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இதெல்லாமே கிவன் தான் சரிங்களா? The customer visit the shop equal to 6ன்னு கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன டேஸ் இங்க நான் போட்டுடுறேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இதுதான் வந்து டேஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரியா அண்ட் அமுதன் விசிட் த ஷாப் ஆன் எனி டே வந்து ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா போவாங்க. அது வந்து ஓவரால் அசம்ஷன். ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரியா ஆர் அமுதன் visit the shop on any day. 2 பேத்துல யாரு வேணாலும் எந்த நாளைக்கு வேணாலும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் டே. எனக்கு மண்டே போகிறதுக்கு பிடிக்கும், அமுதனுக்கு டியூஸ்டே போறதுக்கு பிடிக்கும். ஸோ அது வந்து நம்ம எந்த டேன்னு அசம்ஷன் தான் பண்ண முடியும். 1/6 இல்லையா? ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மத்த 3 கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் விசிட் த ஷாப் ஆன் சேம் டே பார்க்கலாம். அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் விசிட் த ஷாப் ஆன் டிஃப்ரெண்ட் டேஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கன்சிக்யூட்டிவ் டேஸ்க்கு பார்க்கலாம். ஸோ 1/6 வந்து ஒருத்தர் ஏதோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராபபிலிட்டி தான் PROBன்னு எழுதியிருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் டு விசிட் த ஷாப் ஆன் சேம் டே. ஓகேவா? ஒரே நாளைக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா probability of Amudan visiting the shop into probability of Priya visiting the shop. Okay. Probability of Amudan visiting the shop. இங்க 2 பேர் இருக்காங்க. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. Probability of Amudan visiting the shop or probability of Priya to visit the shop. இதெல்லாம் ஃபுல்லா எழுதினாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்லைன்னா ஃபுல் மார்க் வராது. கட் ஷார்ட் பண்ணாதீங்க எதையுமே. ஸோ அப்ப அமுதன் விசிட் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி 1/6 அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பிரியா விசிட் பண்றதுக்கும் 1/6 இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் என்ன 6 டேஸ் இருக்கு.
ஸோ அப்போ 1/6 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இதற்கான ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் அமுதன் அண்ட் பிரியா ஆன் தி சேம் டே விசிட்டிங். அதுக்கான ஆன்சர் இஸ் 1/6. அதுதானே ஃபர்ஸ்ட் டே பார்ப்போம். அது கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத நம்ம எழுதினதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து ப்ராபபிலிட்டியோடைய இதை வந்து அரைவ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த போட்டுட்டு அப்புறம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு அப்புறம் கொடுத்துருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கால்குலேஷன் போடுறோம். சரியா? ஓகே, அடுத்தது இதுல ரெண்டாவது டைப் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இது முடியல. 12th கொஸ்டின்லயே 3 சப்டிவிஷன் இருக்கு. Probability of both to visit the shop on different days. Probability of both to visit the shop on different days. Different days is equal to probability of Amudan visiting the shop into probability of Priya not visiting the shop into number of days. அதாவது யாரோ ஒருத்தர் போறாங்க. நீங்க அமுதனை பிடிச்சா அமுதன் போட்டுக்கோங்க, பிரியா பிடிச்சா பிரியா போட்டுக்கோங்க. பட் யாராவது ஒருத்தர் தான் வந்து, அதாவது டிஃப்ரெண்ட் டேஸ்ல அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து இவன் போனா அவங்க போக கூடாது, அவங்க போனா இவங்க போக கூடாது. அதுதான் இது. அப்ப இன்னைக்கு வந்து நான் அமுதன் போறாரு, பிரியா போலன்னு வச்சுக்கிறேன். Probability of Amudan visiting the shop into probability of Priya not visiting the shop into number of days. So அப்போ 1/6 இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் அமுதனுக்கு 1 minus 1/6 into 6. 1/6 into 5/6 into 6, which is equal to 5 divided by 6. ஓகே, இங்க நான் இப்ப எப்படி இதை பிளாட் பண்ணேன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, குட். அமுதன் விசிட்டிங் வந்து 1/6 ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் டே கண்டுபிடிச்சோம். பிரியா நாட் விசிட்டிங், அப்போ அவளுக்கு ஒரு நாள் இருக்கு வாய்ப்பு. ப்ராபபிலிட்டி வந்து 1 மைனஸ் 1/6 இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 6. இது எல்சிஎம் எடுத்திருக்கோம். 6 மைனஸ் 1 5/6 இன்டூ 6. ஸோ 6 கேன்சல் பண்ணிட்டோம்னா 5/6. வெரி குட். ஸோ அட்டன்டிவா தான் இருக்கீங்க. அடுத்தது இதுலயே தேர்ட் சப்டிவிஷன். Probability of both to visit the shop on consecutive days. Equal to probability of Amudan visiting the shop into probability of Priya visiting the shop into number of consecutive days. Probability of Priya visiting the shop into number of consecutive days.
consecutive days, which is equal to 1 by 6 into அமுதனுக்கு 1 by 6 into 5. So, அப்ப எனக்கு என்ன வரும்? 5 by 36. Okay? ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கன்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படிங்கும்போது மட்டும் ஏன் மேம் 5ன்னு எடுத்திருக்கீங்க? நம்பர் ஆஃப் டேஸ் இது வரைக்கும் இந்த 2வது சப்டிவிஷன் வரைக்கும் 6 தான் எடுத்துட்டு இருந்தோம். பட் இங்க ஏன் 5 எடுத்திருக்கீங்க? ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட் குட் கொஸ்டின். 5 by 36 எப்படி கன்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னா 5 டேஸ் அப்படின்னு நான் எடுத்தேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ த கன்சிக்யூட்டிவ் டேஸ் என்னென்ன இருக்கு பாசிபிலிட்டிஸ் பாருங்க. கன்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து இது நீங்க கேட்ட டவுட்கான ஆன்சர்ப்பா. 5 by 36 ஓட உங்களுடைய ஆன்சர் முடிஞ்சது. நீங்க வந்து 5 ஏன் அங்க எடுத்தீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கன்சிக்யூட்டிவ் டேஸ் ஆர் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. மண்டே அண்ட் டியூஸ்டே அடுத்தடுத்த நாட்கள்ல. அடுத்தது டியூஸ்டே இங்க போடுறேன். அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே. அடுத்தது வெனஸ்டே அண்ட் தர்ஸ்டே. ஓகே, வெனஸ்டே அண்ட் தர்ஸ்டே. அடுத்தது தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. அடுத்தது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னா இப்படிதான் எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது மண்டே அன்னைக்கு நம்ம அசம்ஷன் தான் பண்ணிக்கிறோம். மண்டே அன்னைக்கு அமுதன் போறான், டியூஸ்டே அன்னைக்கு பிரியா போறா. திருப்பியும் அகைன் வந்து டியூஸ்டே பிரியா, அமுதன், அமுதன் பிரியா, பிரியா அமுதன், அமுதன் பிரியா. சோ 1 2 3 4 5. ஒரு வாரத்துல அமுதன் 5 நாளைக்கு, பிரியா 5 நாளைக்கு கன்சிக்யூட்டிவா எப்படி போனோம் அப்படின்னா 5 பேர்ஸ் தான். அடுத்தடுத்த நாட்கள்லாம் இப்படிதான் நம்ம வந்து பேர் எடுக்க முடியும். ஓகேவா? சோ அதனாலதான் 5 divided by 36 5 days நம்பர் ஆஃப் டேஸ். கன்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னா 5 days அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போட்டேன். ஓகேவா? உங்களோட டவுட் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 8.3 உடைய கடைசி கொஸ்டின். அது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு வாங்க வீட்ல. ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் 150. அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. தனா ஒரு நுழைவு சீட்டு வாங்கினால் அவ்விளையாட்டில் 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். 3 தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. இவ்வாறெனில் அவளுக்கு 2 மடங்காக கிடைப்பதற்கும் நுழைவு கட்டணம் திரும்ப பெறுவதற்கும் நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவுகளை கூறுக. இப்போ வந்து ஒரு காயினை டாஸ் பண்றாங்க. 3 காயின்ஸை டாஸ் பண்றாங்க. அப்ப அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? 8. சோ அப்ப வந்து உங்களுக்கு n of s நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8. அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை டாஸ் பண்ணிட்டு 2 ஹெட் கிடைச்சதுன்னா அவளுக்கு வந்து அவ பே பண்ண 150 ரிட்டர்ன் கிடைச்சிருமா. 3மே தலையா 3 டைம்ஸும் டாஸ் பண்ணும்போது தலையே விழுந்ததுன்னா அவளுடைய பே பண்ண 150 ஆனது 300 கிடைக்கும்னு சொல்றாங்க. இல்ல ஒரு 2ம் விழல 3ம் விழல அப்படின்னா அவளுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வராது. சோ அப்போ 2 மடங்கா கிடைக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு? நுழைவு கட்டணம் வந்து திரும்ப பெறணும் ஒரே ஒரு தடவை 150 மட்டும் வரணும்னா என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு? நுழைவு கட்டணமே வராம இருக்கிறதுக்கு என்ன? நம்ம ஈஸியா சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து டபுள் த ஈவென்ட் கிடைக்கிறதுக்கு வந்து என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/8. ஆனா ட்ரிபிள் த டைம் ஹெட் வந்து 3 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது ஒரு தடவை தான் வரும். ரெண்டாவது வந்து என்ட்ரி ஃபீ கெட் பேக் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அல்லது 2 ஹெட் இருக்கலாம் இல்லையா? அப்ப அது வந்து என்ன வரும்னு சொல்லுங்க. மூணாவது வந்து என்ட்ரி ஃபீயே லாஸ் பண்றாங்கன்னா அங்க ஹெட்டே இருக்கக்கூடாது. சோ அப்பனா வந்து என்னது 3மே டெய்லா இருக்கணும். அப்ப அவங்க இழந்துருவாங்க. அதுவும் 1/8. ஃபர்ஸ்டும் 1/8 லாஸ்டும் 1/8. அந்த சென்டர்ல இருக்கிறது மட்டும் நீங்க திங்க் பண்ணி கண்டுபிடிங்க. சோ அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல 8.4 எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் அல்ஜீப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து பாத்திரலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.
இது இல்லாம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.